ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரம் போல நீங்க ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல அந்த பருப்பு, காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, சோம்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இத நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுங்க. கடுகு, வெந்தயம் 2ம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இத போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலர் மாறுனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் 2ம் நல்லா கொலைஞ்சு வர டைம்ல 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சு வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணிய அதில ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அதில ஊத்திட்டு, இன்னும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருண்டையெல்லாம் அதில சேர்த்துட்டு, சிம்லயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிரலாம். சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த உருண்டை எல்லாம் இன்னும் நல்லா வேகும். அந்த குழம்புல இருக்க சாறு எல்லாம் அந்த உருண்டைக்குள்ள போகும். ஸோ, லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட் குடுக்கும். அப்புறம் லாஸ்ட்டா கொத்தமல்லி தூவிட்டு, நீங்க இத வந்து சுட சுட சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.